அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு பெரும் துயரமான ஒரு சம்பவம் நடந்து போச்சு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அவருடைய கரூர் பிரச்சாரத்தில் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த கூட்ட நெரிசலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேர் சிக்கி இறந்துட்டாங்க. முக்கியமாக குழந்தைகள், பெண்கள் தாங்க முடியாது அவங்களால. நெரிசல், மூச்சு திணறல் இதெல்லாம் இறந்து போயிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்களுக்கு நிறைய கேள்விகள் எழும். முக்கியமாக அந்த தமிழக வெற்றிக் கழகம் கேட்ட இடத்த கொடுக்கல. அது இல்லாமல் கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய கூட்டம் வந்தான்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை அந்த மீட்டிங்லேயே, அந்த பிரச்சாரத்துலேயே பார்த்திங்கன்னா விஜய் மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. நாங்கள் என்ன கேட்டோம் உங்கள்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அந்த கூட்டத்திலேயே அந்த பிரச்சாரத்திலேயே அவர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான பாதுகாப்பு இல்லை. அந்த பிரச்சார நேரத்தில் பார்த்திங்கன்னா பவர் கட்டு, மற்ற இதுக்கு முன்னாடி நிறைய கூட்டங்கள் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் வந்தது. அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்கவே இல்லை. ஆனால் குறிப்பாக கரூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இதுக்கு என்ன காரணம், ஏன், நிறைய பேர்கிட்ட நிறைய கேள்விகள் எழும். கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் கேள்விகள் எழும். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. அதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, இந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் கேட்குறாங்க. நம்ம பழைய சினிமாக்கள் எல்லாம் பார்த்துருப்போம். அரசியல் சினிமாக்கள்லாம் பார்த்துருப்போம். அதில் இந்த எதிரிகள் என்ன சொல்லுவாங்க, அந்த சினிமாவில் வில்லன்கள் என்ன சொல்லுவாங்க, அரசியல் கூட்டம் நடக்கும்போது நாங்கள் பாம்பு விடுவோம், அப்புறம் வெடிகுண்டு இருக்குதுன்னு சொல்லி மிரட்டுவோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுவோம், அந்த அரசியல் கூட்டத்தை கலைப்போம், இந்த மாதிரி நிறைய தொல்லைகள்லாம் நாங்கள் இடைஞ்சல்கள்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் எங்களுக்கு கைவந்த கலை அப்படிங்கிற மாதிரி நிறைய சினிமாக்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நடந்த இந்த துயர சம்பவத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தோண்டி துருவி விசாரணை பண்ணால் தான் உண்மை வெளியே வரும். அதுக்கு சிபிஐ விசாரணை பண்ணால் தான் உண்மை வெளியே வரும் அப்படிங்கிறது நிறைய பேர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. சொல்லப்போனால் தமிழக வெற்றிக் கழகத்துடைய கோரிக்கையாகவே இந்த சிபிஐ விசாரணை வேணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. எப்படியா இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, கிட்டத்தட்ட 40 பேர் செத்து போயிருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது, நேஷ்னல் இஷ்யூ. அகில இந்திய அளவில் இந்த மாதிரி ஒரு இது நடந்தது அப்படின்னா அதை சும்மா அப்படியே விட்டுட்டு போக முடியாது. இனிமேல் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்கள் மற்றும் இல்லாமல் சினிமா நடிகர்கள், பெரிய பெரிய உச்சபட்ச நடிகர்கள், இவங்கெல்லாம் சர்வசாதாரணமாக ரோட்டில் வெளியில் வந்துட முடியாது. மக்கள் உடனே கூட்டம் கூடிடுவாங்க. அந்த மாதிரி அது சினிமா நடிகர்கள் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் பிளேயர்ஸ், இந்த மாதிரி பெரிய பிரபலங்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அவங்க கற்றுக்க கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது சர்வசாதாரணமாக. அதே மாதிரி மக்கள்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் விழிப்புணர்வுங்கிறது வரணும். கேரளாலாம் பார்த்திங்கன்னா சினிமா நடிகர்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருப்பாங்க, மக்கள் சர்வசாதாரணமாக போய்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க எஜுகேஷன் லெவலில் பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்காங்க. அந்தளவுக்கு இப்போ சினிமா நடிகர்கள்லாம் அவங்க அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இங்கே சினிமா நடிகர்கள் எங்கே பார்த்தாலே உடனே கூட்டம் கூட்டிடுவாங்க. அவங்களுக்கு தொட்டு பார்க்குறது, கைப்பிடிச்சு இது பண்ணுறது, குலுக்கிறது, அந்த மாதிரியான உடனே செல்ஃபி எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப 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 ஜாஸ்தி. சினிமாக்கும் இந்த கிரிக்கெட் விளையாட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமையாக இருக்கிறவங்க தான் தமிழகத்தில் அதிகம். இன்னும் நம்ம சொல்ல போனோன்னா தமிழகம் கல்வியில் பெரிய அளவில் முன்னேறிடுச்சு அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் விழிப்புணர்வுங்கிறது மக்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வந்திருக்குன்னு கூட சொல்லவே முடியாது, ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, வரவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு தான் மக்கள் இருக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கவே நடக்காது. காயம் பட்டது ஏதாவது ஆச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல, அது கொஞ்ச நாளில் ஆறிடும். ஆனால் உயிர் போச்சு அப்படிங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. உயிர் போச்சு அப்படின்னா அது அந்த இழப்பை
இழப்பை சந்தித்தவங்களுடைய இதுதான் வந்து அவங்களுக்கு தான் அதனுடைய வலி வந்து தெரியும். மற்றவங்களுக்கு யாருக்கும் வந்து அந்த வலி தெரியவே தெரியாது. அதனால் தமிழக மக்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, ஆட்சியாளர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, இதில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். தயவுசெய்து மக்கள்கிட்டையும் இந்த மாதிரியான இதில் வந்து விழிப்புணர்வு வரணும். தயவுசெய்து எங்கேயுமே போய் கூட்டம் கூட்டிடாதீங்க. என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்குங்கிறது யாராலையுமே வந்து சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் விஜய்க்கே கூட இது வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே இப்படி ஒன்று நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துலாம் பண்ணுறதே கிடையாது. நடக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. மனசளவில் வந்து பெரிய அளவில் ஒரு துயரத்தில் தான் இருப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு, புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது ஒரு பெரிய 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 ஒரு பின்னடைவாக அவங்களுக்கு வந்து ஆகிடும். அதனால் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரணும். பிரபலங்கள்கிட்டையும் வந்து இந்த ஒரு இந்த மாதிரி எப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முன்னக்கூட்டியே திட்டமிட்டு அவங்க வந்து பண்ணி பொதுமக்களுக்கு, அப்பாவிகளுக்கு இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.